வெல்கம் டு another interesting episode. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்து பால்கோவா பண்ண போகிறோம். ஸோ வந்து மார்னிங் பேட்ச் குலாப் ஜாமுன், ஆஃப்டர்நூன் பேட்ச் பாதுஷா, இப்போ ஈவினிங் பேட்ச் பால்கோவா. ஓகே, ஸோ இது வந்து இந்த மாதிரி கார்ட்டன்ஸ் வந்து என்னோடய சைல்டு இருக்குது, லிட்டில் ஒன்று. ஸோ அவன் வந்து இதை இன்ட்ரெஸ்டாக குடிக்கல. ஆமாம், அதனால் வந்து நாங்கள் இதை அவன் வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு வரல. அதனால் வந்து இதில் பால்கோவா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண போகிறேன். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா இது சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆக போகுது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் நான். இது வந்து ஒரு தடவை ஐ திங்க் மில்க்கு வந்து பவுடர் கொண்டு போலியோ, பவுடர் தீர்ந்துருச்சோ அந்த சுச்சுவேஷனில் இது நாங்கள் கடையில் வாங்கினது. இதை வந்து டைரெக்டாகவே அவங்க குடிக்கலாம், ரெடிமேட் மில்க் மாதிரி தான் இது. பட் அவனுக்கு கோல்டாக மில்க் குடிக்கிறது பிடிக்காது. ஸோ வார்ம் பண்ணால் தான் வந்து பிடிக்கும். நம்ம வார்ம் பண்ணியும் கொடுத்து பார்த்தோம், அவன் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னா நம்ம நார்மல் கவு மில்க்குக்கும் இந்த ஃபார்முலாக்கும் அவனுக்கு வந்து டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ அதனால் நாங்கள் இதில் வந்து பால்கோவா ட்ரை பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் 5 டப்பாஸ் இருந்துச்சு இதில். ஸோ ஒன்று 200 ml. ஸோ அவ்வளோ பால் வந்து இதில் ஊற்றிருக்கோம். இந்த பாலை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பால்கோவா பண்ணிவிட்டு இதுவும் வந்து ஒரு 3rd ஸ்வீட்டாக வந்து நம்ம தீபாவளி அடிஷனில் சேர்க்க போகிறோம். ஓகே, ஸோ பால்கோவா இஸ் ஆல்சோ அனதர் ஈஸி ரெசிபி. நான் பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸி ரெசிபி தான் நான் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் கூட நம்ம வந்து பேஷன்ஸாக நிற்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கம்மி, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரெசிபீஸ்னே கிடையாது. ஸோ இது வந்து பால்கோவா. இந்த பால்கோவா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு வந்துட்டு நமக்கு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. பால், சர்க்கரை, அதுக்கப்புறம் நெய். இது மட்டும்தான் தேவை. எந்தெந்த ஸ்டெப்பில் எதை ஆட் பண்ணுங்கிறது தான் விஷயமே. ஸோ பால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அது நல்லா சுண்டி வரணும். அப்போ வந்து என்னென்னா அந்த ஏடே வந்துட்டு மேலே வரும். நீங்கள் அதை அப்படியே தள்ளி நீங்கள் கலர வேண்டியது தான். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. ஸோ மில்க் வந்து நல்லா திக்காயிட்ருக்கு, தெரியுதா? அது நல்லா சுண்டி வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்து we can add sugar. ஸோ இப்போ நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். என்கிட்ட ப்ரௌன் சுகர் இருக்குது. ஸோ நான் ப்ரௌன் சுகர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்து கண்ணளவு தான். ஸோ சுகர் ஆட் பண்ணியாச்சு. 7 to 8 ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாலோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருந்தது, நல்லா குறைஞ்சிட்டே வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பார்த்தீங்களா இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெய் ஆட் பண்ணுறேன் நான். பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கடைசியாக வந்து ஒட்டாமல் வரணும், இன்னும் கொஞ்சம் சுண்டணும். இது நான் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணேன் இல்லைங்களா, அதனால தான் வந்து கொஞ்சம் கலர் வந்து ப்ரௌனிஷாக வந்திருக்குது. ஸோ நம்ம எவ்வளோ பால் ஊற்றினோம் பார்த்தீங்கல்ல, அது எவ்வளோ வந்து ரெடியூஸ் ஆகி இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து என்ன சொல்கிறது சுருட்டிட்டு வருது இல்லையா. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஒட்டாமல் வரணும் அது. ஸோ இன்னும் கூட நீங்கள் பண்ணலாம், இல்லைனா இதே கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அது கெட்டி ஆயிடும். ஸோ இது வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிறதுக்கு காரணம் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணதுனால இந்த கலரில் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நான் சர்வ் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் சும்மா மேலே வந்துட்டு இந்த கலருக்கு வந்து எது எடுக்குமோ அந்த முந்திரி வச்சு நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒயிட் கலரில் பால்கோவா வந்துச்சுனாக்கா நீங்கள் பாதாம் அந்த மாதிரி வச்சு டெக்கரேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோ பால் வந்து சுண்டி இவ்வளோ வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்வீட்டை வந்துட்டு ஹஸ்பண்ட் நான் டேஸ்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ சுகர் ஆட் பண்ணதெல்லாம் வந்துட்டு சும்மா கண்ணளவில் ஆட் பண்ணது தான். ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். சோட்டுக்கும் கொடுங்க. சோட்டிங்க வா, 3rd ஸ்வீட் ரெடி.
ரொம்ப சூப்பரா இருக்கு. இனிப்பெல்லாம் எப்படி இருக்கு? கரெக்டா இருக்கு. எக்ஸலென்ட்டா இருக்கு. இதோ. What is the name of it? Correctly you tell. What sweet? கேசரி சொல்றான். கேசரி இல்ல. பால்கோவா அது சொன்னா. திரும்ப கொடுங்க. ஊதி கொடுங்க. எப்படி இருக்கு சோட்டு? ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு ஆக்சுவலா ஸ்வீட். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து தேர்ட் ஸ்வீட் ஃபார் தீபாவளி. ஸோ நான் மார்னிங் எந்திரிக்கும் போது குலாப் ஜாமுன் என் மைண்டில் இருந்துச்சு, பாதுஷா பால்கோவாலாம் என் மைண்டில் இல்லை. ஸோ ஆன் த ஃப்ளோ நான் பண்ணது தான் இது எல்லாமே. இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். ஸோ இதுக்கு தேவைப்படுற இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப வந்து வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த தீபாவளியை ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸோட செலிப்ரேட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.